அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய கிருபையால் அல் கிராஅத்துல் வாலிஹா அல் ஜுஸ்உல் அவ்வலிலே 47வது பாடத்திலே இன்று நாம் இருக்கின்றோம். நாம் முன்பே சொன்னது போல இது இந்த கிதாபினுடைய கடைசி பகுதியாக இருப்பதினால் இன்னும் 9 பாடங்களில் இருப்பதின் காரணமாக முசன்னிஃப் அவர்கள் பயிற்சியாகத்தான் இதற்கு பின் வரக்கூடிய எல்லா பாடங்களையும் அமைத்திருக்கிறார்கள். அதேபோல் இன்றைய பாடத்திலே முசன்னிஃப் அவர்கள் ஒரு ரயில் வண்டியிலே ஒரு மனிதன் ஏறுவதை போன்ற ஒரு கதையை நமக்கு அரபியிலே சொல்ல இருக்கிறார்கள். சரி, வாருங்கள் பாடத்திற்குள் செல்வோம். அதுபோல நம்மளுடைய இந்த சேவைகள் எவ்வித தொய்வுமின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துஆ செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். இங்கு நன்கொடைகள் அன்பளிப்புகளை அனுப்புவதற்காக வேண்டி இங்கு அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. இதன் மூலமாக தாங்கள் அனுப்பலாம். அல்லது இங்கு QR கொடுக்கப்பட்டுள்ளது. இதன் மூலமாக ஸ்கேன் செய்தும் தங்களுடைய நன்கொடைகளை அன்பளிப்புகளை அனுப்பலாம். இன்றைய பாடத்திலே இந்த பாடத்திலே நாம் பார்க்கக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால் புதிய ஒற்றை வார்த்தைகள் தான். முதலாவதாக அல் கத்தாரு, ரயில். முசாஃபிருன், பிரயாணம் செய்பவர். அல் அரபத, அரபத்து, வண்டி. அல் மஹத்தத்து, ரயில் நிலையம். பஈதத்துன், தூரம். அத்தஸ்கிரத்து, பயணச்சீட்டு, டிக்கெட். அர்ரசீஃபு, நடைமேடை. புர்ஹத்துன், சிறிது நேரம். சார, ஓடியது. சஃபாரத்துன், விசில். அஹலன் பிக, உம்மை சந்தித்து சந்தோஷம் அடைந்தேன். உம்மை சந்தித்ததில் சந்தோஷம் அடைந்தேன். உம்மை சந்தித்து சந்தோஷம் அடைந்தேன், அதாவது வெல்கம், யூ ஆர் வெல்கம் என்பதாக இங்கிலீஷிலே சொல்வார்கள். அஸ்ஸலாமத்து, நலவு. அம்முன், தந்தையின் உடன்பிறப்பு, அதாவது ஆணை குறிக்கக்கூடியது. லிகாஉன், சந்திப்பு. இவைகள் தான் இன்றைய பாடத்தினுடைய ஒற்றை வார்த்தைகள். சரி, வாருங்கள் இன்றைய பாடத்தை நாம் பார்ப்போம். அத்தர்சு சாதிசு வஸ்ஸலாசூன, 36வது பாடம். அல் கைத்தாரு, ரயில் வண்டி. இதனை பற்றி தான் இன்றைய பாடத்திலே நாம் முழுவதுமாக பார்க்க போகிறோம். ஹாமிதுன், ஹாமிதாகிறவன். முசாஃபிருன் இலா கரியதிஹி, தன்னுடைய ஊரின் பக்கம் பயணம் செய்கிறான், பயணம் செய்யக்கூடியவனாக இருக்கிறான். ஹாமிதுன் என்பது முபுததா, முசாஃபிருன் ஹபர், இலா ஜார், கரியதி முலாஃப், ஹி முலாஃப் இலைஹி, ஜார் மஜ்ரூர் தஅல்லுக் முசாஃபிர் என்பதிலே. ஹுவ ரகீபல் அரபத, ஹுவ என்பது ஹாமிதை பார்த்து மீளுகிறது. அவன் ரகீப, அவன் பயணம் செய்தான். அல் அரபத, அந்த வண்டியிலே பயணம் செய்தான். ஹுவ என்பது முபுததா, ரகீப கபர். இது காயிப் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய மாதியான ஃபியால். ஹுவ என்ற லமீர் ஆகிறது ஃபாயிலாக உள்ளது. அல் அரபத என்பது இதனுடைய மஃஊலாக இருக்கிறது. வவஸல இலல் மஹத்ததி, இன்னும் அவன் அந்த ரயில் நிலையத்தின் பக்கம் சென்றடைந்தான். வசல என்பது ஃபியாலே மாதியாக இருக்கிறது. காயிப் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சீகா. ஹுவ என்ற லமீர் ஆகிறது ஃபாயிலாக உள்ளது. இலா ஜார், அல் மஹத்ததி மஜ்ரூர்.
ஜார் மஜ்ரூர் தாலுக்கு வசல என்பதில்லை. அல் மஹத்தத்து பஈதத்துன், அல் மஹத்தத்து அந்த ரயில் நிலையமாகிறது, பஈதத்துன் தூரமானதாக இருக்குகிறது. அல் மஹத்தத்து முபுத்ததா, பஈதத்துன் சபர். அஹதத் தத்கிரத இலல் கரியதி, அஹதத் தத்கிரத அந்த டிக்கெட்டை பயணச்சீட்டை எடுத்தான், இலல் கரியதி அந்த ஊரின் பக்கம் உள்ள அந்த பயணச்சீட்டை எடுத்தான், அதாவது டிக்கெட் வாங்கி கொண்டான். தன்னுடைய ஊரின் பக்கம் செல்லக்கூடிய அந்த ட்ரெயினிற்காக வேண்டி, தான் செல்வதற்காக வேண்டி டிக்கெட்டை எடுக்குகிறான். அதனைத்தான் அரபியிலே இவ்வாறு சொல்கிறார்கள். அகத மாதியான ஃபியாலாக இருக்கிறது. காயிபாக இது முதக்கரை குறிக்கக்கூடிய சிகா. ஹுவ என்ற லமீர் ஆகிறது, ஃபாயிலாக உள்ளது. அத்தத்கிரத என்பது இதனுடைய மஃஊலாக இருக்கிறது. இலாஜார் அல் கரியதி மஜ்ரூர். வஜலஸ அலர் ரஸீஃபி, இப்ப டிக்கெட் எடுத்தாச்சு. இதற்கு பின்பாக என்ன செய்கிறான்? வஜலஸ இன்னும் அவன் அமர்ந்தான். அலர் ரஸீஃபி அந்த நடைமேடையின் மீது, நடைமேடையின் மீது ட்ரெயினை எதிர்பார்த்து கொண்டு, ரயில் வண்டியை எதிர்பார்த்து கொண்டு உட்கார்ந்தான். ஜலச வாவ் என்பது ஜும்லாவின் மீது அத்துஃப். ஜலச என்பது ஃபியாலே மாதியாக இருக்கிறது. காயிப் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சீகா. ஹுவ என்ற லமீர் ஆகிறது, ஃபாயிலாக உள்ளது. அலா ஜார் அர் ரஸீஃபி மஜ்ரூர். பஅத புர்ஹத்தின் ஜாஅல் கிதாரு, சிறிது நேரத்திற்கு பின்பாக ரயில் வந்தது. பஅத பின்னால், புர்ஹத்தின் சிறிது நேரத்துக்கு பின்பாக, ஜாஅ அல் கிதாரு அந்த ரயில் வண்டியாகிறது வந்தது. பஅத முலாஃப், புர்ஹத்தின் முலாஃப் இலைஹி, முலாஃப் முலாஃப் இலைஹி இரண்டும் சேர்ந்து முபுத்ததா. ஜாஅ ஃபியாலே மாதியாக இருக்கிறது. காயிப் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சீகா. அல் கிதாரு என்பது ஃபாயில், ஃபியால் ஃபாயில் இரண்டும் சேர்ந்து ஹபர். ووقف على الرصيف இன்னும் على الرص ووقف على الرصيف அந்த நடைமேடையின் மீது நின்றது. வாவ் ஜும்லாவின் மீது ஆத்திஃப். வகஃப ஃபியாலை மாதியாக இருக்கிறது. காயிப் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சீகா. ஹுவ என்ற லமீர் ஆகிறது, ஃபாயிலாக உள்ளது. அலா ஜார் அர் ரஸீஃபி மஜ்ரூர். ஹாதல் கிதாரு இந்த ரயில் வண்டியாகிறது. முசாஃபிருன் இலா கரியதி ஹாமிதின், ஹாமிதுடைய ஊரின் பக்கம் பிரயாணம் செய்யக்கூடியதாகும், அதாவது செல்லக்கூடியதாகும். ஹாதா முபுத்ததா, அல் கிதா ஹாதா என்பது இஸ்மு இஷாரா, அல் கிதாரு முஷார் இலைஹி. இஸ்மு இஷாரா முஷார் இலைஹி இரண்டும் சேர்ந்து முபுத்ததா. முசாஃபிருன் ஹபர். இலா ஜார் கரியதி மஜ்ரூர் முலாஃப், ஹாமிதின் முலாஃப் இலைஹி. ஜார் மஜ்ரூர் தஅல்லுக் முசாஃபிர் என்பதிலே. ஹாமிதுன் ஹாமிதாகிறவன். ஹமலல் மதாஅ இப்ப ரயில் வண்டி வந்துருச்சு. இப்ப என்ன, ஊருக்கு போகக்கூடிய ஹாமித் செல்லக்கூடிய அந்த ஊரினுடைய அந்த ரயில் வண்டி வந்து விட்டது. இப்ப என்ன செய்யறாரு? ஹமலல் மதாஅ அந்த பொருட்களை எடுத்தார், சுமந்தார். ஹமல என்று சொன்னால் சுமந்தார், அதாவது தன்னுடைய பொருட்களை எல்லாம் எடுக்குகிறார். ஹாமிதாகிறவன் தன்னுடைய அந்த பொருட்களை எடுத்த சுமந்தார். ஹாமிதுன் முபுத்ததா, ஹமல ஹபர் ஃபியாலே மாதியாக இருக்கிறது. காயிப் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சீகா. ஹுவ என்ற லமீர் ஆகிறது, ஃபாயிலாக உள்ளது. அல் மத்தாஅ என்பது இதனுடைய மஃஊலாக இருக்கிறது. வரகிபல் கிதார இன்னும் ரயில் வண்டியில் பயணம் செய்தான். அதே சமயம் ரகீப என்பதற்கு வாகனத்தில் ஏறுதல் என்ற அர்த்தமும் இருக்கிறது. அப்ப அந்த ரயில் வண்டியிலே ஏறினான், அவன் ஏறினான். வாவ் என்பது ஜும்லாவின் மீது அத்திஃபு. ரகீப ஃபியாலே மாதியாக இருக்கிறது. காயிப் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சீகா. ஹுவ என்ற லமீர் ஆகிறது, ஃபாயிலாக உள்ளது. அல் கிதாரா என்பது இதனுடைய மஃஊலாக இருக்கிறது. வஜலஸ அலா மக்அதின் பிஜன்பின் நாஃபிததி. வஜலஸ இன்னும் அமர்ந்தான். அலா மக்அதின் ஒரு இடத்தின் மீது, ஒரு சீட்டின் மீது. பிஜன்பின் நாஃபிததி ஜன்னலுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு சீட்டின் மீது அமர்ந்தான். வாவ் என்பது ஜும்லாவின் மீது அத்துஃபு. ஜலச ஃபியாலே மாதியாக இருக்கிறது.
காயிப் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சீகா. ஹுவ என்ற லமீர் ஆகிறது ஃபாயிலாக உள்ளது. அலா ஜார் மக்அதின் மஜ்ரூர். ஜார் மஜ்ரூர் தஅல்லுக் ஜலச என்பதிலே. பி ஜார் ஜன்பி மஜ்ரூர் முலாஃப் அன் நாஃபிததி முலாஃப் இலைஹி. முலாஃப் முலாஃப் இலைஹி இரண்டும் சேர்ந்து முலாஃப் முலாஃப் இலைஹி இன்னும் ஜார் மஜ்ரூர் தஅல்லுக் ஜலச என்பதிலே. சாரல் கிதாரு, அந்த ரயில் வண்டி ஓடியது. சார என்பது ஃபியாலே மாலியாக இருக்கிறது. காயிப் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சீகா. அல் கிதாரு என்பது இதனுடைய ஃபாயிலாக இருக்கிறது. ஹாமிதுன் நவர மினன் நாஃபிததி இல ஸர்இல் அஹ்லரி. ஹாமிதாகிறவன் அந்த ஜன்னலிலிருந்து பார்த்தான். இல ஸர்இல் அஹ்லரி, பச்சை நிற வயலின் பக்கம் பார்த்தான். ஹாமிதுன் என்பது முபுத்ததா, நவர கபர் எனும் ஃபியாலே மாலியாக இருக்கிறது. காயிப் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சீகா. ஹுவ என்ற லமீர் ஆகிறது ஃபாயிலாக உள்ளது. மின் ஜார் அன் நாஃபிததி மஜ்ரூர். ஜார் மஜ்ரூர் தஅல்லுக் நவர என்பதிலே. இலா ஜார் அஸ்ஸர்இ மௌசூஃப் அல் அஹ்லரி சிஃபத். மௌசூஃப் சிஃபத் இரண்டும் சேர்ந்து ஜாரினுடைய மஜ்ரூராக ஆகிறது. ஜார் மஜ்ரூர் தஅல்லுக் நவர என்பதிலே. وفرح بمنظره الجميل. இன்னும் இந்த ஹி என்பது ஸர்இ அஹ்லர், அந்த பச்சை பசேல் என்ற வயல்களை பார்த்ததை கொண்டு, வயல் நிலங்களை பார்த்ததை கொண்டு, அந்த காட்சியை கொண்டு, அந்த அழகான காட்சிகளை கொண்டு அவன் சந்தோஷம் அடைந்தான். அழகான அந்த நிலங்களுடைய அந்த பச்சை பசேல் என்ற நிலங்களை, வயல்களை, அந்த காட்சிகளை கண்டதை கொண்டு அவன் சந்தோஷம் அடைந்தான். வாவ் என்பது ஜும்லாவின் மீது அத்ஃபு. ஃபரிஹ ஃபிஅலை மாதியாக இருக்கிறது. காயிப் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சீகா. பி ஜார் மன்லரி மஜ்ரூர் முலாஃப். ஹி முலாஃப் இலைஹி. முலாஃப் முலாஃப் இலைஹி இரண்டும் சேர்ந்து மௌசூஃப் அல் ஜமீலி சிஃபத். முலாஃப் முலாஃப் இலைஹி இரண்டும் சேர்ந்து மாரிஃபாவுடைய தரஜாவுக்கு வந்ததனால் இங்கு அல் ஜமீல் என்பதாக மாரிஃபாவாக சிஃபத்தை கொண்டு வரப்பட்டுள்ளது. பிஸ்ஸாஅத்தி ராபிஅத்தி, 4 மணி அளவிலே. சமிஅ ஹாமிதுன், ஹாமித் செவியுற்றான். சஃபாரத்தல் கிதாரி, ரயிலினுடைய விசிலை செவியுற்றான். ஃபி ஜார் அஸ்ஸாஅத்தி மஜ்ரூர் மௌசூஃப் அர்ராபிஅத்தி சிஃபத். மௌசூஃப் சிஃபத் இரண்டும் சேர்ந்து மஜ்ரூராக ஆகிறது. ஜார் மஜ்ரூர் தஅல்லுக் சமிஅ என்பதிலே. சமிஅ ஃபிஅலை மாலியாக இருக்கிறது. காயிப் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சீகா. ஹாமிதின் என்பது ஃபாயிலாக இருக்கிறது. சஃபாரத முலாஃப், அல் கிதாரி முலாஃப் இலைஹி. முலாஃப் முலாஃப் இலைஹி இரண்டும் சேர்ந்து சமிஅ என்பதினுடைய மஃஊலாக இருக்கிறது. ثم وصل القطار إلى القرية. பின்பு அல் கிதார் அந்த ரயில் வண்டியாகிறது அந்த ஊரின் பக்கம் சென்றடைந்தது. தும் என்பது அத்ஃபு, வசல என்பது ஃபியாலே மாலியாக இருக்கிறது. காயிப் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சீகா. அல் கிதார் என்பது ஃபாயில். இலா ஜார் அல் கரியதி மஜ்ரூர். ஜார் மஜ்ரூர் தஅல்லுக் வசல என்பதிலே. வவகஃப ஃபில் மஹத்ததி, இன்னும் அந்த ஸ்டேஷனிலே, அந்த ரயில் நிலையத்திலே நின்றது. அந்த ஊரினுடைய ரயில் நிலையத்திலே நின்றது. வாவ் என்பது ஜும்லாவின் மீது அத்ஃபு. வகஃப ஃபிஅலை மாலியாக இருக்கிறது. காயிப் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சீகா. ஹுவ என்ற லமீர் ஆகிறது ஃபாயிலாக உள்ளது. ஃபி ஜார் அல் மஹத்ததி மஜ்ரூர். ஜார் மஜ்ரூர் தஅல்லுக் வகஃப. நஸல ஹாமிதுன் மினல் கிதாரி, ஹாமிதாகிறவன் அந்த ரயில் வண்டியிலிருந்து இறங்கினான். நஸல என்பது ஃபிஅலே மாலியாக இருக்கிறது. ஹாமித் காயிப் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சீகா. ஹாமிதுன் என்பது ஃபாயிலாக இருக்கிறது. மின் ஜார் அல் கிதாரி மஜ்ரூர்.
வஹுவ மஸ்ரூருன், இன்னும் அவனுமோ சந்தோஷம் அடைந்த நிலையில். வாவ் என்பது ஜும்லா ஹாலியாவை குறிக்கக்கூடிய வாவ். ஹுவ முபுத்ததா, மஸ்ரூருன் ஹபர். அம்மு ஹாமிதின், ஹாமிதினுடைய தந்தை, அதாவது சாச்சா, தந்தையோடு பிறந்த சகோதரர். மௌஜூதுன் அலர் ரசீஃபி, அந்த நடைமேடையின் மீது இருந்தார். அம்மு முலாஃப், ஹாமிதின் முலாஃப் இலைஹி, முலாஃப் இலைஹி இரண்டும் சேர்ந்து முபுத்ததா. மௌஜூதுன் ஹபர், அலா ஜார் அர் ரசீஃபி மஜ்ரூர், ஜார் மஜ்ரூர் தால்லுக் மௌஜூத் என்பதிலே. ஹாமிதுன், ஹாமிதாகிறவன். ரஆஹு, அவரை பார்த்தான். ஹாமித் என்பது முபுத்ததாவாக இருக்கிறது. ரஆ கபர் ஃபியாலே மாதியாக இருக்கிறது. காயிப் காயிபாக இது முதக்கரை குறிக்கக்கூடிய சீகா. ஹுவ என்ற லமீர் ஆகிறது, ஃபாயிலாக உள்ளது. இந்த ஹூ என்பது இதனுடைய மஃபூலாக இருக்கிறது. இந்த ஹூ என்பது அம்மை பார்த்து மீளுகிறது. அந்த அம்மை அவன் பார்த்தான். வகால ஃபி ஃபரஹின், சந்தோஷத்திலே அவன் கூறினான். வாவ் என்பது ஜும்லா என்பது அத்துஃபு. கால ஃபியாலே மாதியாக இருக்கிறது. காயிபாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சீகா. ஹுவ என்ற லமீர் ஆகிறது, ஃபாயிலாக உள்ளது. ஃபி ஜார் ஃபரஹின் மஜ்ரூர், ஜார் மஜ்ரூர் தால்லுக்கு கால என்பதிலே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி யா அம்மி, உங்களின் மீது சாந்தியும் இன்னும் அல்லாஹுடைய கிருபையும் உண்டாகட்டுமாக, என்னுடைய தந்தையின் உடன்பிறப்பே, சச்சாவே. அஸ்ஸலாமு என்பது முபுத்ததா. அலா ஜார், கும் என்பது முஹாத்தப் ஜம்ஐ குறிக்கக்கூடிய ஒரு லமீராக இருக்கிறது. ஜார் மஜ்ரூர் தால்லுக்கு போக்கப்பட்ட ஹபரோடு தால்லுக்கு. வாவ் ஜும்லாவின் மீது அத்துஃபு. ரஹ்மத்துல்லாஹ், வாவ் என்பது அஸ்ஸலாம் என்பதில் அத்துஃபு. அப்ப ரஹ்மத்துல்லாஹ் என்பது ரஹ்மத்து முலாஃப், ரஹ்மத்துல்லாஹ் என்பது முலாஃப், அல்லாஹ் என்பது முலாஃப் இலைஹி, முலாஃப் இலைஹி இரண்டும் சேர்ந்து முபுத்ததா. யா என்பது நிதா, அம்மி முலாஃப், யா முலாஃப் இலைஹி, முலாஃப் இலைஹி இரண்டும் சேர்ந்து யா என்ற ஹர்ஃபு நிதாவினுடைய முனாதாவாக இருக்கிறது. அல் அம்மு, இப்ப அம்மு கூறுகிறார். வ அலைக்குமுஸ்ஸலாம் வ ரஹ்மத்துல்லாஹி, சாந்தியும் இன்னும் அல்லாஹுடைய கிருபையும் உங்களின் மீதும் உண்டாகட்டுமாக. வாவ் என்பது ஜும்லாவின் மீது அத்திஃபு. அலைக்க, அலா ஜார், கும் முகாத்தப் ஜமிஐ குறிக்கக்கூடிய லமீரு. ஜார் மஜ்ரூர் தாலுக்கு போக்கப்பட்ட ஹபரோடு தாலுக்காகி ஹபரை முகத்தமாக இருக்கிறது. அஸ்ஸலாமு முபுத்ததா முஆஹர். வாவ் அஸ்ஸலாம் என்பதில் ஆத்திஃபு. ரஹ்மத்து முலாஃப், அல்லாஹி முலாஃப் இலைஹி, முலாஃப் இலைஹி இரண்டும் சேர்ந்து முபுத்ததா. அஹ்லன் வசஹ்லன், வெல்கம், நல்வரவு, உன்னுடைய வரவாகிறது, நல்வரவாக ஆகட்டும். இது இந்த அஹ்லன் வசஹ்லன் என்பது போக்கப்பட்ட ஒரு ஃபியாலினுடைய மஃஊல் முத்லக்காக இருக்கிறது. யா ஹர்ஃபு நிதா, ஹாமித் முனாதா. இப்ப ஹாமிது கூறுகிறான். ஹாமிதுன் அஹ்லன் பிக யா அம்மி, அஹ்லன் பிக, உங்களை சந்தித்ததில் சந்தோஷம். யா அம்மி, என்னுடைய சிறிய தந்தையே, என்னுடைய சச்சாவே. அஹ்லன் என்பது இது போக்கப்பட்ட ஃபியாலினுடைய மஃஊலாக இருக்கிறது. பி ஜார் க மஜ்ரூர், ஜார் மஜ்ரூர் தால்லுக்கு அந்த போக்கப்பட்ட ஃபியாலோடு தால்லுக்கு. யா ஹர்ஃபு நிதா, அம்மி முலாஃப், யா முலாஃப் இலைஹி, முலாஃப் இலைஹி இரண்டும் சேர்ந்து ஹர்ஃபு நிதாவினுடைய முனாதாவாக ஆகிறது. இப்ப சச்சா கேட்கிறார். கைஃப ஹாலுக யா ஹாமித், ஹாமிதே உன்னுடைய நிலை எவ்வாறு இருக்கிறது? கைஃப இஸ்மு இஷார், இஸ்மு இஸ்திஃபாம். ஹாலு, இந்த கைஃப என்பது இஸ்மு இஸ்திஃபாம் ஹபர முகத்தம். ஹாலு முலாஃப் க முலாஃப் இலைஹி, முலாஃப் இலைஹி இரண்டும் சேர்ந்து முபுத்ததா முஅக்கர். யா ஹர்ஃபுன் நிதா, ஹாமித் முனாதா. ஹாமித் கூறுகிறான். அன மஅஸ் ஸலாமதி யா அம்மி, நான் நலமுடன் இருக்குகிறேன் என்னுடைய சச்சாவே. வகைஃப அன்த யா அம்மி, நீங்கள் எவ்வாறு இருக்குகிறீர்கள்? என்னுடைய சச்சாவே, நீங்கள் எவ்வாறு இருக்குகிறீர்கள்? அன என்பது முபுத்ததா. மஅ ஜார், அஸ்ஸலாமதி மஜ்ரூர்,
ஜார் மஜ்ரூர் ஹபராக இருக்கிறது. இஸ்தகர் என்ற ஃபியாலு தாலுக்காகி ஹபராக இருக்கிறது. யா ஹர்ஃபு நிதா அம்மி முலாஃப் யா முலாஃப் இலைஹி முலாஃப் இலைஹி இரண்டும் சேர்ந்து முனாதா ஹர்ஃபு நிதாவினுடைய முனாதாவாக இருக்கிறது. வாவ் ஜும்லாவின் மீது அத்துஃபு. கைஃப என்பது இஸ்மு இஸ்திஃபாம் இன்னும் ஹபரே முகத்தமாக இருக்கிறது. அன்த என்பது முபுத்ததா முஅக்கர். யா ஹர்ஃபு நிதா அம்மி முலாஃப் யா முலாஃப் இலைஹி இரண்டும் சேர்ந்து முனாதாவாக ஆகிறது. இப்ப அல் அம்மு அந்த சிறிய அந்த சச்சா கூறுகிறார், அன ஐலன் மஅஸ் சலாமதி, நானும் நலமுடன் இருக்குகிறேன். யா ஹாமிதே, நானும் நலமுடன் தான் இருக்குகிறேன். அன முபுத்ததா, ஐலன் என்பது இது மஃஊலாக இருக்கிறது. போக்கப்பட்ட ஒரு ஃபியாலினுடைய மஃஊலாக இருக்கிறது. இந்த ஐலன் என்பது இது நானும் இந்த இருவருமே நலமோடு இருக்குகிறோம், இருவரும் ஒரே செயலின் மீது ஒன்று கூடுவதற்கு இந்த ஐலன் என்பதை புழங்குவார்கள். நானும் நலவோடு இருக்கிறேன். மஅஜார் அஸ்ஸலாமதி மஜ்ரூர், ஜார் மஜ்ரூர் தால்லுக்கு இஸ்தகர்ர என்பதிலே முபுத்ததா இஸ்தகர் என்பதிலே தால்லுக்காகி ஹபராக ஆகிறது. யா ஹர்ஃபு நிதா ஹாமித் முனாதா. இப்ப ஹாமிதாகிறவன் ரக்கிபஸ் சய்யாரத மஅ அம்மிஹி. அம்மிஹி என்பது இந்த ஹி என்பது ஹாமிதை பார்த்து மீளுகிறது. ஹாமிதினுடைய அந்த சச்சாவுடன் அந்த காரிலே பயணம் செய்தான். ஹாமிதுன் முபுத்ததா, ரகீப ஹபர் ஃபியாலே முலாரி மாதியாக இருக்கிறது. காயிப் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சீகா. ஹுவ என்ற லமீர் ஆகிறது. ஃபாயிலாக உள்ளது. அஸ்ஸய்யாரத மஃஊல் மஅ ஜார் அம்மி மஜ்ரூர் முலாஃப் ஹி முலாஃப் இலைஹி. ஜார் மஜ்ரூர் முலாஃப் இலைஹி தஅல்லுக் ரகீப என்பதிலே. வஸல இலல் பைத்தி ஃபில் கரியதி, அந்த வீட்டின் பக்கம், அந்த ஊரிலே உள்ள அந்த வீட்டின் பக்கம் அவன் சென்றடைந்தான். வாவ் என்பது ஜும்லாவின் மீது அத்துஃபு. வஸல ஃபியாலே மாதியாக இருக்கிறது. காயிப் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சீகா. ஹுவ என்ற தமீர் ஆகிறது. ஃபாயிலாக உள்ளது. இலா ஜார் அல் பைத்தி மஜ்ரூர், ஜார் மஜ்ரூர் தாலுக்கு வஸல என்பதிலே. ஃபி ஜார் அல் கரியதி மஜ்ரூர், ஜார் மஜ்ரூர் தாலுக்கு வஸல என்பதிலே. ஃபரிஹத்தில் உஸ்ரத்து பிலிகாய் ஹாமிதின். இப்ப ரயிலிருந்து கிளம்பி ரயில்ல பயணம் செய்து ஊருக்கு வந்து ஊர்ல இருந்து தன்னுடைய சிறிய தந்தை அழைத்து வீட்டுக்கு அழைத்து வருகிறார். இப்ப குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷப்படுகிறார்கள். ஃபரிஹத்தில் உஸ்ரத்து, அந்த குடும்பமாகிறது சந்தோஷம் அடைந்தது. பிலிகாய் ஹாமிதின், ஹாமிதை சந்தித்ததை கொண்டு. ஃபரிஹத் என்பது ஃபியாலை மாதியாக இருக்கிறது. இது காயிப் வாஹித் முஅன்னஸை குறிக்கக்கூடிய சீகா. அல் உஸ்ரத் என்பது ஃபாயிலாக இருக்கிறது. பி ஜார் லிகாஇ மஜ்ரூர் முலாஃப் ஹாமிதின் முலாஃப் இலைஹி. ஜார் மஜ்ரூர் தால்லுக் ஃபரிஹத் என்பதிலே. ஹாமிதுன் ஃபரிஹ பி லிகாஇல் உஸ்ரதி, ஹாமிதாகிறவன் ஃபரிஹ சந்தோஷம் அடைந்தான். பி லிகாஇல் உஸ்ரதி, அந்த குடும்பத்தை சந்தித்ததை கொண்டு சந்தோஷம் அடைந்தான். அவனுடைய குடும்பத்தை சந்திச்சதுனால சந்தோஷம் அடைந்தான். ஹாமிதுன் முபுத்ததா, ஃபரிஹ ஹபர் இன்னும் ஃபியாலே மாதியாக இருக்கிறது. காயிப் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சீகா. ஹுவ என்ற லமீர் ஆகிறது. ஃபாயிலாக உள்ளது. பீஜார் லிகாஇ மஜ்ரூர் முலாஃப் உஸ்ரதி முலாஃப் இலைஹி. ஜார் மஜ்ரூர் தால்லுக்கு ஃபரிஹ என்பதிலே. ஆக இதிலே நாம் இந்த பாடத்திலே ஒரு ரயிலிலே ஒருவன் பயணம் செய்து தன்னுடைய ஊரை வந்தடைகிறான். இந்த ஒரு கதையை இதனை முசன்னிஃப் அவர்கள் அழகாக அரபி வாக்கியங்களில் நமக்கு அமைத்து தந்திருக்கிறார்கள். இதனை நாம் நல்ல முறையிலே கவனத்தோடு, ஒற்றை வார்த்தைகளை கவனத்தோடு படிக்க வேண்டும். அதே சமயம் இதிலே உள்ள சட்டங்களையும் நல்ல முறையில் நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இதற்கு அடுத்துள்ள தம்ரீனை அடுத்த பாடத்திலே அடுத்த வீடியோவிலே காண்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.